this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க. Cashew cocoa smoothie. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல முந்திரி போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே டார்க் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். chia seeds, rolled oats. இது கண்டிப்பா rolled oats தாங்க சேர்த்தணும். நீங்க நார்மல் oats சேர்த்த கூடாது. இப்போ இதோட பேரிச்சை பழமும் சேர்த்துக்கலாம். உள்ள இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதோட நான் சோயா மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சோயா மில்க் அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் மில்க் இல்லை ஆனிமல் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேப்பிள் சிரப் சப்போஸ் இல்லைனாக்கா நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மினிமம் 1 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா blend பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க, cashew cocoa smoothie ரெடி. இது வேகன் ஸ்மூத்தின்றதுனால நம்ம சோயா மில்க்கும் மேப்பிள் சிரப்பும் யூஸ் பண்றோம். சப்போஸ் இதெல்லாம் கிடைக்கலன்னா நீங்க நார்மல் மில்க்கும் தேனும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஸ்மூத்தியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப் பண்ண கேஷ்யூவை மேலே போட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்மூத்தியில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. அது முக்கியமாக நம்ம கேஷ்யூவில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. அதனால கூட இது ப்ரோட்டீன் ரிச் ஸ்மூத்தின்னு சொல்லலாம். நீங்கள் டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்மூத்தி எடுத்துக்கோங்க. ஸ்டொமக் ஃபுல்ஃபில் ஆகிடும். ரொம்பவே ஹெல்த்தியானது, டேஸ்டானதும் கூட. இப்போ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.